ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு விளாட போகிறது வந்து பிளாக் ஃப்ரூட் செகண்ட் பார்ட்டு தான். பாருங்கள், நாங்கள் வந்து ஐடி மாற்றிட்டோம். ஏன்னா பழைய ஐடியில் வந்து அந்த பழைய ஐடி வந்து இன்னும் ஒரு மாதிரி வருதுன்னு நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் கைஸ். அதில் வந்து நிறைய பேர் சாவிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அப்போ ஒழுங்காக பார்க்காம ஐடியை டெலிட் பண்ணிட்டோம் கைஸ் 2 பேரும். அதனால் புது ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்னோடய ரியல் நேம் வச்சு போட்டிருக்கேன். டான்ஸ் வந்து தார்னு வச்சுருக்கான். டான்ஸ்க்கு அது சாப் ஃப்ரூட்னு இந்த மாதிரி ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இது பவராக இல்லையான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு ஃப்ரூட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே சாப்பிட்லாம். தனுஷ், நீ சாப்பிடிப்ப பார்க்கணும் எல்லோரும். என்ன வாந்தி எடுத்துக்குமே சவுண்ட். வாங்க தைலண்டுக்கு போகலாம். நான் போட்டேன். நான் வாங்குறேன்ட்ட 2000 ரூபாய் இருக்குது. நான் வாங்குறேன். நான் பணக்காரன். இப்போ நான் தான் வாங்குவேன். சாவாதீங்க. உங்களுக்கு போன டைம் நினைச்சிச்சு இல்லை? இங்கே பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு போன டைம் எப்படி குறைஞ்சிச்சு அந்த மாதிரி இப்போ எனக்கு குறையுது. பிளான் அந்த வழி இப்போதான் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் இருந்த பெட்ஷீட் குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போ பெட்ஷீட் குறையல. ஆனால் இப்போ அவருக்கு குறையுது. ஏன்னே தெரில. இது என்னமாச்சும் பக்கா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எந்த ஐலாண்டுக்கு போனோம்? ஜங்கிளா? ஆமாம். ஓகே, இருங்க. நான் இதில் மார்க் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா ஜங்கிள்? 242 மீட்டர் காமிக்குது. அதாவது 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் இல்லை, நம்ம கரெக்டாக போனோம். பாய்ஸ் இன்னும் வேறு என்னாச்சும் கேம் வேணும்னா ராப்ளெக்ஸில் நாங்கள் நாங்கள் வாரத்துக்கு ஒரு 4-5 வீடியோ ராப்ளெக்ஸ்லேருந்தே போடுவோம் கைஸ். நீங்கள் மறக்காமல் பார்த்து லைக்லாம் பண்ணுங்கள். லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போட வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தனுஷ் அந்த வீடியோக்கு கொஞ்சம் வியூஸ் வந்ததுக்காக தான் இனி நான் வரமாட்டேன்னு சொன்னார். நான் தான் இனி வியூஸ்லாம் வரும்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு கூப்பிட்டுருந்தேன். இவ்வளோ வாய்க்கு ஃபஸ்ட்டு கைஸ், நான் கொஞ்சம் மெமரி லாஸ் பேஷண்ட்டு. இவர் ஞாபகப்படுத்த சொன்னால் அவர் பாட்டுக்கு அடிக்க போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? கைஸ், நீங்கள் எந்த வீடியோ இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, நாங்கள் கன்ஃபார்ம் போடுவோம் கைஸ். எஸ் கைஸ், ஆனால் வாரத்துக்கு தான் கைஸ் 4-5 வீடியோ வரும். டெய்லி நாங்கள் வந்து வீடியோ எடுத்து அது வந்து வாரத்துக்கு போடுவோம் கைஸ். ஒவ்வொரு நாள் மாதிரி எது போடணும்? மங்கி போடணுமா, இல்லை கொரில்லா போடணுமா, கொரில்லா கிங் போடணுமா? தனுஷ் காய்ஸ், நான் இப்போ மங்கி தான் போடணும். இப்படி மங்கியாக போடுங்க. ஓகே, போட்டேன். தண்ணியில் குதிச்சிட்டேன். அதில் ஹெச்பிலாம் குறையாது. இவ்வளோ ஆமாம், இது என்னமோ கொலை மட்டும்தான் இருக்குது. துரோகம் பண்ணுங்க கைஸ். இவர் நம்பிக்கை துரோகம் பண்ணலான்னு பார்த்தா அவர் தப்பிச்சிட்டாரு கைஸ். காய்ஸ், இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் டைமண்ட் ஃப்ரூட் சாப்பிட்டு டைமண்ட் ஃப்ரூட் வச்சு நம்மள எதுவுமே அடிக்கூடாமல் கைஸ், அவருக்கு கிடைச்ச மாதிரியே நாமளும் ஒரு ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக கீழே இருந்துச்சு எடுக்கிறோம். உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுதானே பைரட் ஸ்டார்டரில் விளாண்டுருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு போகலான்னு பார்த்தா அவன்கிட்டே சாப் ஃப்ரூட் கிடந்துச்சு. அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்படியா தனுஷ்? ஆமாம். நானே என்னாச்சும் ஃப்ரூட்டு எனக்கு என்ன எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, டேட் நம்ம 50 லெவல் ஏற்றி ஃப்ரூட் காய்ச்சட்ட போய் எப்படியாச்சும் ஸ்பின் பண்ணி நல்ல ஃப்ரூட் வாங்கிக்கலாம். கைஸ், இந்த பிளாக் ஃப்ரூட் எப்படி விளையாட எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா, தனுஷ் ஒருத்தர் சேனலில் பார்த்து வீடியோ பார்த்துட்டே இருப்பான். அவர் தானே இந்த கேம் போடுவார் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இந்த கேம் விளையாடலான்னு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சேனல் பேர் என்னன்னா எர்த் கேமர் கைஸ். எர்த் கேமர் 2.0 கைஸ். இது கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான். எஸ் கைஸ், நான் பேர் வைக்கும் போது கூட நான் வந்து அந்த மாதிரி பேர் வைக்கல இஜிஎஃப்னு பின்னாடி நீ வச்சுக்கோடா, அப்போ தான் நான் பேசுவேன்னு ராடு பண்ணுறாங்க கைஸ். நானும் அதனால் வச்சிட்டேன். ஆமாம் கைஸ், அவன் தான் நான் சொன்னேன், அவன் கேட்க மாட்டேன்னா. அதனால தான் டே நீ வச்சா வையே, அதனால் நான் கேம் விளையாட வரல, வீடியோ எடுக்கவும் வரலன்னு உடனே வச்சிட்டான் கைஸ். அதான் கைஸ், ஏன் இவன் வந்து இந்த சேனல் அதாவது இந்த பேசி எனக்கு வாய் குழம்பிட்டே இருக்கு. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்புறமா. ஆமாம் கைஸ், ஆனால் உனா ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டானா இப்படி ஒன்று சொல்லிடுவான். நான் மறந்துட்டேன்.
ரகசியம் மறந்துட்டேன் அப்படின்னு ரகசியத்தெல்லாம் யார் சொல்லிட்டீங்க வீடியோ எடுக்கும்போது? கைஸ் நாங்கள் கொரிலா வடிச்சுட்டு அப்படியே உடனே கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் இப்போ கட் பண்ணிட்டா அப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நாம் வந்து மங்கி சேர்த்து 24வது லெவல் ஏற்றிட்டா இதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கோசம் தான் வீடியோலாம் போடலாம். இப்போ கொரில்லாஸ் போடலாம் கைஸ். உன் பையன் ஒரே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, இதுக்கு 1 நிமிஷம்ன்றான். என்னடா சப்ஸ்கிரைபர் பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுது? 1 மணி நேரம் எடுத்து 24 லெவலு சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா இல்லை அவர் சொல்கிறது உண்மையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தாய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் மின்னலை போடுங்க. இதே விபிலனுக்கு பச்சை போடுங்க, பச்சை போடுங்க. என் ஃபேவரட் யூடியூப் சேனலோட பேர் அவருக்கு பிடிச்ச கலர் பச்சை, அதனால நீங்கள் பச்சையாக போடுங்க எனக்கோசம். வாங்க நம்ம இப்போ கொரிலா வடிக்கலாம். வாங்க போகலாம் டக்குனு. இவ்வளோ மேலே இருக்கிற 2 உங்களுக்கு, கீழே இருக்கிற 2 சரி, மேலே இருக்கிற 2 நான் எடுத்துக்கிறேன், கீழே இருக்கிற 2 நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பயம் இருக்கணும் தானே? என்ன பயம்? முடிஞ்சா இப்போ நானே வந்து அடிப்பேன். அடிச்சுட்டு இங்கேருந்து போயிருக்கீங்க அவ்வளோதான். இங்கேருந்து போக மாட்டேன், வீட்டுக்கு தான் போவேன். அசிங்கம். என்ன அசிங்கம்? எனக்கு அசிங்கம். அதெல்லாம் சாவ போன வந்து காப்பாத்துங்க. உங்களோட தான் இருந்து பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி சாவீங்க நீங்கள் திடீர்னு? சொன்னது கேமில் ஹெச்பி கம்மியாக இருக்கு வந்து காப்பாத்துங்கன்னு. ஹெல்ப் மீ. இந்த காலத்தில் யாரும் ஹெல்ப் மீனா வந்து காப்பாற்ற மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் போட்டு விடுங்க ஹெல்ப் மீனை. அவங்க திருப்பி ஐ எம் கம்மிங் இன் 20 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா கொழுப்பு கலைக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம். இல்லை வேணாம் தனுஷ். என்ன வேணும்? சோறா? இல்லை காமெடி வேணும். காமெடியே பண்ணலையா? அதில் தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் மகுன்றதை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கீங்க விபலன். ஆமாம். எஸ் நானே ஒத்துக்கிறேன். அது இப்போ தான் தெரியுமா? எனக்கு எப்போன்னு தான் தெரியும். ஸோ விபலன் மக்கா இருந்தான்னு மட்டும் நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஒரு எமர்ஜி போட்டு விடுங்க. பாருங்க, இவன் மக்கு தான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மங்கி கீழே இருந்து சீட்டிங் பண்ணுறீங்க. என்ன சீட்டிங் பண்ணால் கூட தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கைஸ், கீழே 3 மங்கி இருக்கும். அவர் வந்து ஒரு மங்கியை சாவடிச்சிட்டாரு. மங்கியா அவனும் போய் பேசுகிறான். பலன் என்னைக்கு போய் பேசக்கூடாது பலன். அது செத்து வந்துட்டு இருக்கேன் உங்களால். நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு அடிக்கிறது பேசுகிறேன். நீங்கள் பேசுனது தான். நான் என்ன பேசுனேன்? இங்கிலீஷ் பேசுனேண்ணா இல்லை தமிழ் பேசுங்க. நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம். அதுக்குள்ள நீங்கள் கைஸ் எல்லாரும் என்ன விபலன்னு கேட்டால் எம்ப்ளான்னு சொல்லியிருக்கிறது விட்டு என்னை திருப்பி கலாய்க்கிறது விட்டுட்டு நீங்கள் மகன்றது நிரூபிச்சுருக்கீங்க. விபலன் இதுங்க நாளைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரேன். அப்போ உங்களை கலாய்க்கிறேன். சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு ஹலோ, இவர் யாரு? இங்கே யாரு போட்டு எல்லாம் கொள்ளைக்குங்களா? கையிலாச்சு சாவடிக்க போகிறேன். என்ன அவன் வந்து சாவடிப்பான்? இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. நீங்கள் கொஞ்சம் மக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் தான் விட்டு தந்தேன் அவனுக்கு. பேரை சாவடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் 4 பேரை சாவடிச்சிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் 6 பேர் சாவடிச்சேன். 6 பேர் பொய் சொல்லாதீங்க. இப்போ தான் 6வது பேர் அடிச்சுட்டு இருக்கேன். இந்த பேட்டுக்கு ஸ்ப்ரிங்குக்கு லெவல் எதுன்னு விடல. அதுதான் என் வாழ்க்கை. அடிக்கிறானுங்க, காப்பாற்றுங்க யாராச்சும். அதான் சொன்னா இல்லையா, இன்னொரு 4 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. மெசேஜ் போட்டிங்களா இல்லையா வாட்ஸ்அப்பில்? போட்டேன். என்ன பைத்தியக்காரன்னு எடுக்கல. என்ன பேராசையா? மேலே இருக்கணும் எப்படி கீழே கொடுத்தது? 2 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் ஏமாத்த பார்த்தோம். மேலே இருக்கிறது ஒரு அப்படியே அவனை கீழே கூட்டன்ட்டு எனக்கு தெரியலடா, அவனை கீழே வந்துட்டான். நீங்களே இப்போ தள்ளி விட்டீங்க அவனை. மாதிரிதான் இதே மாதிரி நீங்களே இப்போ அவனை தள்ளி விட்டீங்க. நான் எதுவும் பண்ணல. சதிக்கிட்டான் சீட்டிட்டாரு கைஸ். என்ன சாவடிச்சுட்டே இருக்கிறாரு. சாரி பிளன், அவனுக்கு 2 பேர்த்தையும் நான் அடிக்க போகிறேன். நீங்கள் அடிச்சிட்டிங்களா? நான் ஒரு பச்சை பாட்டுன்னு சொல்ல மாட்டேன்.
அடிச்சிட்டிங்க தெரியும். இல்லை பிள்ளை, நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க பிள்ளை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அப்படிதான் பேசுவேங்க. என்ன தனுஷ் பண்ணீங்க? கோவம் தலைக்கு ஏறிச்சுன்னா அவ்வளோதான். என்ன மூக்காயிரம் பிள்ளை கோவம்? இல்லை இல்லை, என்ன புரியல? நீங்கள் பேசுறது புரியல. என்ன பேசுனேன்? இங்கே என்ன 3 மணிக்கு ஸ்பானம் இருக்கு, எனக்கு ஒன்றும் விளங்கலை. இளங்கலை 3ஆவே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் இறந்து விட்டேன். நானும் ஒன்று வந்து சாப்பிடாண்ணா, நீயே தான் வந்து சத்த. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ. இருங்க, நான் பக்கத்து ஐலாண்டுக்கு ஒரு கப்பலை வாங்கிட்டு வரேன். அப்பா எவ்வளோ தூரம் இருக்குதுங்க பக்கத்து ஐலாண்டு. இதே நீந்தி வந்திருந்தேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாம் தான் இருந்தோம். சொல்லுங்க தனோஸ். ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் இங்கே தான் ப்ரோ இருக்கேன். ப்ரோ அடுத்தது என்ன வச்சு சைக்கிள் ரேஸ் நீங்கள் போடலாமா ப்ரோ? இது போட்டதுக்கப்புறமா சைக்கிள் ரேஸு என்ன ரேஸ் வேணும்? அப்போ நான் அடுத்து நம்ம எஸ்கேப் கேம் போடலாம் ப்ரோ. ஓகே ஓகே, அப்போ போட்டுடலாம். இந்த வீடியோ போட்டோன்னா அப்போ இதை கன்ஃபார்மாக வந்து நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க கைஸ், அந்த கொல்லை போட்டிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் எங்களால் தான் நிறைய வீடியோ போட முடியும். அதனால தான் உங்ககிட்ட அந்த கொல்லை வருந்தி கேட்குறோம் கைஸ். அந்த கொல்லை கிங் நான் அடிக்கும் போது வந்து 25ஆவது லெவலில் தான் கைஸ் இருந்தான். இப்போ நான் 26 போயிட்டேன். அவனுக்கு ஃபஸ்ட்டு போட முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். போட முடியுமா முடியாதா? நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். முடியுமா முடியாதா கைஸ்? முடியும் முடியும், உன்னால் முடியும், முன்னால் முடியும் தோலா. தோக்கவா? உன்னால் முடியும், முன்னால் முடியும் தோலா. எந்த தோலை? எனக்கு தோல்லாம் இல்லை சார். தோல் இல்லாமல் எப்படி ப்ரோ நீங்கள் விளாண்டுருக்கீங்க? கேமில் சொன்னேன். அப்படியே மாற்றி மட்டும் பேச தெரியும். நான் கேமில் தான் கைஸ் சொன்னேன். இவரு தான் ஒன்றும் புரியாத மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேருந்து. நேம் அப்படின்ட்டு எல்லா தப்பையும் பண்ணது நீங்கள் தான். எல்லா தப்பையும் பண்ணது நீங்கள் தான் தெரியும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன சொல்கிறாரு இவரு? புரியல எனக்கு, ஒன்றும் விளங்காமல் இருப்பது தான் உங்கள் பழக்கம். என்ன பழக்கம் வழக்கம்? என்ன ஓசிக்கில் அடிக்கலான்னு வரீங்களா? ஓடி போயிருங்க அந்த சைடு. ஓசிக்கில்ல பற்றி நீங்கள் பேசுறியா? அது ஓசிக்கில்ல பற்றி நீ பேசுறியா? நான் பேசல, என் வாய் தான் பேசுது. நான் சொன்னேன், ஆறு பேசுதான் சொன்னேன். ஆமாம், இவ்வளோ கோவம் வந்துருச்சு. நான் அவனுக்கு ரொம்ப வளைகிறேன். திஸ் இஸ் ஃபால்ஸா பாருங்க, அவனே ஒத்துக்கிறான். ட்ரூ கூட சொல்ல தெரில. டுரு எனக்கு சொல்ல தெரியாதுன்னா அவன் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. அவன் கிடக்குறாங்க. அவனே ஒரு மகு விம்புலன். அடுத்த வீடியோவில் இவர் வந்து என்ன விளாட்றாருங்கிறது வரும் கைஸ் பிளாக் ரூட்டில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கணும்? டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே, 4 ஓகே, 5 ஓகே. ஓசிக்கில்லு டீ பிளாக் யாரு ப்ரோ அது? பக் இல்லை, மக்கு. நான் செத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ கட்டாக போது. பிபிளன் செத்துட்டான். திருப்பி வீட்டுக்குள்ளே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இவர் குழப்பறாரு. என்ன குழப்பறாங்க? வீடியோ குழப்பறாரு. வீடியோனா குழப்பறாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்து பயிற்சியில்